எல்லாம் வல்ல அல்லாஹ் முந்தைய எல்லா சமுதாயங்களுக்கும் வருஷத்தினுடைய எல்லா இரவும் ஒரே மாதிரியாகத்தான் இருந்தது. ஒரு இரவை விட இன்னொரு இரவு சிறப்பு என்பது முந்தைய சமுதாயங்களிலே இல்லை. எல்லா இரவும் சமம். ஆனால் பல்வேறு துஆக்களினால், குறிப்பாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உம்மத்து பெற்ற பெரும் பாக்கியங்களில், இந்த உம்மத்து பெற்ற பெறற்கரிய பேறுகளில் ஒன்று இது போன்ற சிறப்பான இரவுகளை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்தார். எப்படி குர்ஆன் நமக்கு அருட்கொடையோ, அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கான ஒரு மிகப்பெரிய அருட்கொடையோ, அவர்களின் மூலமாக இந்த உம்மத்து அடைந்த ஆயிரக்கணக்கான பலன்களில் மிக முக்கியமாக இது போன்ற இரவுகள் மிகப்பெரிய அருட்கொடை. ஒரு ஷஅபானுடைய 15வது இரவு, ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவு, 2 பெருநாட்களுடைய இரவு, ஏன் ஒவ்வொரு ஜும்மாவினுடைய இரவு, வியாழன் மாலை விடிந்தால் வெள்ளி அந்த இரவு, இவைகளெல்லாம் மிகப்பெரிய சிறப்பிற்குரியவைகளாய் இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் பேரருள் கொடையாய் அல்லாஹ் வழங்கினார். அந்த அடிப்படையில் இந்த இரவு, இதன் மகத்துவம் என்ன? இது ஒரு செய்தி. இந்த இரவிலே அல்லாஹ் தீர்மானிப்பதாக சொல்லப்படுகிற விஷயங்களினுடைய அகமியம் என்ன? இது 2வது செய்தி. இந்த இரவிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இது 3வது செய்தி. இந்த 3 செய்திகளை மாத்திரம் ஒரு உரையாக நாம் சொல்லி நிறைவுபடுத்தி விடலாம். முதலில் சங்கைக்குரிய பராத்தினுடைய இந்த 15வது இரவு. பொதுவாக வாட்ஸ்அப்புகளும் ஃபேஸ்புக்குகளும் பரவலானதற்கு பிறகு நிறைய நன்மைகள், நிறைய தீமைகள், அதில் பெரிய முசீபத்துகளும் நடந்தது. அதில் ஒரு முசீபத்து என்னன்னா, ஆங்காங்கே பராத்திரவு எதுக்கு, இது எதுக்கு, அது எதுக்கு, பள்ளிவாசலில் கூடுறது எதுக்கு, யாசின் ஓதுறது எதுக்கு, துவா செய்கிறது எதுக்கு, எல்லாம் என்னத்துக்கு பள்ளிவாசலுக்கு போகிறீங்க என்றெல்லாம் எழுத்தில் எழுதி நோட்டீஸுகள் எல்லாம் கொடுத்தவர்கள் ஒரு கட்டத்தில் இப்போது இந்த தகவல் தொழில்நுட்ப உலகில் முன்னேறி குட்டி குட்டி வீடியோவை கரெக்டாக பராத்தன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இது தேவையில்லை, அது தேவையில்லை என்றெல்லாம் சொல்லி உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பராத்தினுடைய இரவில் அமல் செய்கிறார்கள். பராத் இரவு என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல, அகில இந்தியா மட்டுமல்ல, உலக அளவில் பல்வேறு இடங்களில் இந்த இரவிற்கென்றுள்ள சிறப்பை புரிந்தவர்கள் அமல் செய்கிறார்கள். இல்லை, இந்த இரவு சம்பந்தமாக வந்த ஹதீஸ், இந்த பலவீனம், அந்த பலவீனம், இந்த பலம், அவரு இவரு, ஆச்சா போச்சா அத்தர் பாச்சா நிறைய சொல்லி வீடியோக்கள் அனுப்பி மொத்தத்தில் என்னன்னா, ஒன்று கூடாத, தொழுகாத, மன்னிப்பு கேட்காத, நீட்டாக வழக்கம் போல் 1 மணி வரையும் நீ வந்து ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு தூங்கிரு என்று சொல்லுவது தான் நோக்கமோ என்னவோ. எதற்கு இதை தடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அவர்களுக்காக இல்லாவிட்டாலும் நம்முடைய மன நிம்மதிக்காக சில செய்திகளை சொல்ல வேண்டும். நாம் எந்த இரவிலே அமர்ந்திருக்கிறோம்? முதல் செய்தி, சஹீஹான 6 கிரந்தங்கள் என்று சொல்லப்படுகிற சிஹாசித்தாவில் உலக பிரபலமான கிதாபு திருமதி ஷரீஃப். திருமதி ஷரீஃபில் தனியாக ஒரு பாடம், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு. பாடத்துக்கு தலைப்பே அதுதான். நான் சொல்லுவது ஹதீஸ் நூல். யார் வேண்டுமானாலும் ஆதாரமாக எடுத்து அந்த நூலிலே பார்த்து கொள்ளலாம். பாட நம்பர் 49. தலைப்பை என்ன போட்டிருக்கிறார்கள் தெரியுமா? எதையாவது பேசிக்கொண்டு வருகிற போது பராத்தை இடைசர்களாகலாம் இல்லை, பராத் இரவு தனி தலைப்பு ஹதீஸ் நூலில். அவர்கள் கண்களிலே பட்டிருக்கலாம், அல்லது திருமதி போன்ற பெரிய மனிதர்கள் கூட இவர்களிடத்தில் பலவீனமாக இருக்கலாம். பாபு மாஜா அபி லைலத்தின் நிஸ்மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது அந்த பாதி இரவை பற்றிய சிறப்பு
என்று ஒரு தனி தலைப்பை இட்டு அதிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி பதிவு செய்கிற ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு ஆண்டும் பராத்திலே கண்டிப்பாக அதை செவிமடுத்திருப்போம். ஒரு இரவு நேரத்தில் நபிகளாரை பக்கத்திலே காணவில்லை. நான் தேடிக்கொண்டு போனேன், பின்துயர்ந்து போனேன். என்னை விட்டு அவர்கள் எங்காவது போய்விட்டார்களா என்று நான் தேடிக்கொண்டு போனேன். என் மனதில் ஏற்பட்ட வசுவசா கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஜன்னத்துல் பக்கீயிலே நின்றார்கள். கபிரிஸ்தானிலே நின்று நீண்ட நேரம் துஆ செய்தார்கள், அழுதார்கள். பிறகு திரும்பி வந்தார்கள். யா ஆயிஷத்து வதகாஃபினா யஹீஃபல்லாஹு வ ரசூலுஹு அலைஹ், ஆயிஷாவே, அல்லாஹ்வும் ரசூலும் உன்னை கைவிட்டு விடுவார்கள், ஏமாற்றி விடுவார்கள் என்றெல்லாம் நினைத்தாயோ, பயப்பட்டாயோ என்றெல்லாம் சொல்லி வருகிற அந்த நீண்ட ஹதீஸை பதிவு செய்கிற போது அந்த ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நீண்ட நெடுநேரம் பராத்தினுடைய இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் செய்தார்கள். அதே ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், எந்த மாதத்திலும் வைக்காத அளவுக்கு இந்த ஷாபானிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பார்கள். ஆயிஷா அம்மாவினுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதுவும் திருமதியிலே அபீ பக்கர் சித்திக் என்று தொடங்குகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவின் அறிவிப்பும் இருக்கிறது. ஷபே பராத்தினுடைய ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பாக நீண்ட நேரம் அமல்கள் செய்தார்கள். அதாவது அமல் செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு ஹதீஸ் போதும். புகாரி, முஸ்லிம், திருமதி, இப்னு மாஜா, நஸஈ, அபூ தாவூத் இந்த கிதாபுகளில் ஒரு ஹதீஸ் இருந்தால் போதும். ஒரு ஹதீஸ் அல்ல, எக்கச்சக்கமான ஹதீஸுகள். சிஹாசித்தா 6 கிதாபுகளில் இன்னொரு கிதாபு இப்னு மாஜா. இப்னு மாஜாவிலேயும் இதே பாடம், பாபு மாஜா ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு என்ற பாடத்துக்கு பேர். சரி, பாடத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குமு லைலஹா வஸுமு நஹாரஹா, ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு வந்துவிட்டால் அந்த இரவிலே நீங்கள் நின்று இபாதத்து செய்யுங்கள், அந்த பகலிலே நோன்பு வையுங்கள். இது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற அறிவிப்பு. இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற இன்னொரு அறிவிப்பும் பதிவாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவில், அந்த இரவை குறித்து நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பனு கல்பி என்கிற கோத்திரத்தாரினுடைய ரோமங்கள் நிறைந்த ஆடுகளினுடைய ரோமங்களை விடவும் அதிகமாக பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். எனவே நான் இந்த இரவிலே அமல் செய்கிறேன் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆடு எல்லாரும் வளர்ப்பார்கள். இந்த பனு கல்பு கோத்திரத்தார்களுக்கு மட்டும் கணக்கிலடங்காத முடிகள் கொண்ட, ரோமங்கள் கொண்ட ஆடுகள் இருக்கும். எண்ண முடியாத பொருளுக்கு உதாரணமாக அவ்வப்போது அரபுகள் அந்த கோத்திரத்தின் ஆடுகளை சொல்லுவார்கள். இதையெல்லாம் நம்மளால எண்ண முடியாது, இது என்ன பனு கல்பு ஆடு மாதிரி இருக்குது என்று சொல்லுவார்கள். நாம் நட்சத்திரங்களை எண்ண முடியாது, இதை மடிக்க முடியாது, அதை எடுக்க முடியாதுன்னு